பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் இன்று தொடங்குகிறது உலகின் மிக பிரம்மாண்டமான விளையாட்டு திருவிழாவான ஒலிம்பிக் விளையாட்டுகள். இம்முறை இந்தியா சாதிக்குமா? தேசிய பார்வை சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஹேமந்த் குமார். உலகின் மிக மிக பிரம்மாண்டமான விளையாட்டு திருவிழா எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்ஸ் தான். ஒலிம்பிக் போட்டியை பற்றி எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இப்போ ஒரு ஒலிம்பிக் போட்டி நடத்தணும்னா சாதாரண விஷயம் இல்லை. குறைந்தபட்சம் 200-300 பில்லியன் டாலர் அந்த நாடு செலவு பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட உலகக்கோப்பை கால்பந்து கத்தார் நாட்டில் நடந்தது. மிக மிக பிரம்மாண்டமாக செலவு பண்ணாங்க கால்பந்து போட்டிக்கு. அப்படி இருக்கும்போது ஒலிம்பிக்னால் எப்படி இருக்கும்? சைனா 2008 நடத்தினதுக்கு போது இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் இரும்பு பொருட்கள் விலை உயர்ந்தது. காரணம், இந்தியா எக்ஸ்போர்ட்டட் மோஸ்ட் ஆஃப் த அயர்ன் ஒர்க் டு சைனா. இந்தியாவிலே விலைவாசி ஏறிது. அந்த மாதிரி ஒரு ஒலிம்பிக் போட்டி நடத்தணும்னா பெரிய அளவில் ஸ்டேடியம், பிரம்மாண்டமான தங்குமிடது என்னென்னோ இருக்குது. அது ஒரு போட்டி நடத்துறது சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் அவை முதலீடு. ஒரு ஒலிம்பிக் போட்டி நடத்தினா அதன் விளைவு என்னான்னு பார்த்தீங்கன்னா டிக்கெட் சேல்ஸ், டூரிஸ்ட் இதெல்லாம் கிடையாது. ஒரு நாடு தன்னை வல்லரசாக காட்டிக்கிறதுக்கு. ஜப்பானில் கொரோனா பீரியடில் நடந்தது, பெரிய அளவில் பண்ண முடியல பிகாஸ் ஆஃப் கொரோனா. 2000 நடக்க வேண்டிய போட்டி 2001 தான் நடந்தது. அப்படி இருக்கும்போது பெரிய நாடுகள் தான் நடத்துது. இந்தியாவில் நடத்த முடியுமானா மோடி கவர்மெண்ட் அதுக்கேற்ற வேலைகள் செய்கிறது என்று தான் தகவல்கள் வருகிறது. ஏன்னா அந்தளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவில் கிடையாது. ஆனால் நம்ம ஐபிஎல்கே மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னு நமக்கு தெரியும். அந்த மாதிரி இருக்கும்போது ஒலிம்பிக் வந்தால் டிக்கெட் சேல்ஸே எகிரிடும். பொருளாதார வளர்ச்சி, இந்தியன் லோக்கல் எக்கனாமிக் குரோத்தே நன்றாக இருக்குன்றது என் தனிப்பட்ட கருத்து. அப்படி இருக்கும்போது 2036 ஒலிம்பிக் போட்டி நடத்துறதுக்கான ஆயத்த பணிகளில் இந்தியா இருக்கிறதா கேள்வி. ஏன்னா பல நாடுகள் போட்டியிடும், நாங்கள் இவ்வளோ ஃபெசிலிட்டி பண்ணுறோம், அவ்வளோ ஃபெசிலிட்டி பண்ணுறோம், ஏழை எடுக்கிற மாதிரி. அதுக்கேற்றபடி நம்ம ஒலிம்பிக் போட்டி நடக்குதுன்னா இப்போ 2024, இப்போ 2032 யார் நடக்குதுன்னு இப்போயே செலக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. 36க்கு இந்தியா முயற்சி செய்யுது. ஆனால் பதக்கப்பட்டியலை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கு தான் போட்டி அதிகமாக இருக்குது. ஏன்னா வல்லரசுன்னு காட்டுக்கிறதுக்கு தான் இது. அவ்வாறு இருக்கையில் இப்போத்தி அரசாங்கத்தின் ஆதரவு விளைவாக கடந்த 2 ஒலிம்பிக்கில் இந்தியன் அத்லெட்டிக்ஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன் கொஞ்சம் விருது வாங்கினாங்க, மெடல்ஸு. இந்த மாதிரி நிறைய மெடல் வாங்கணும்னு நம்ம ஒரு இந்தியனாக சந்தோஷப்படுவோம். வாங்கினா அதுக்கு வாழ்த்துக்கள். மேலும் இந்தியாவும் கூடிய விரைவில் ஒலிம்பிக் நடத்த வேண்டும் என்பதுதான் ஒரு இந்தியனாக என்னுடைய எண்ணம். நன்றி, வணக்கம்.